அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, ஒரு நிமிடம் தியானம் செய்தால் போதும் உலகத்தை ஆளும், அறிவை தந்தருளும் மற்றும் கொடிய நோய்களை குணப்படுத்தும் தோரணமலை முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தென்காசியில் கடையம் நோக்கி செல்லும் வழியில் தோரணமலை அமைந்திருக்கிறது. படுத்திருக்கும் யானையை வாரணம் என்று அழைப்பார்கள். இந்த மலை படுத்திருக்கும் யானையை போன்று காட்சியளிப்பதால் வாரணமலை என மக்களால் அழைக்கப்படுகிறது. பின்னர் மருவி தோரணமலை என்று அழைக்கப்பட்டது. 64 சுனைகள் கொண்ட தோரணமலையில் அந்த சுனைகளின் நீரிலேயே அங்குள்ள பாரம்பல் முருகப்பெருமானின் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த மலைக்கும் இந்த வீற்றிருக்கும் முருகனுக்கும் பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. முருகப்பெருமான் என்றாலே அழகு. முருகன் என்றாலே இயற்கையிலேயே அனைத்து வரங்களையும் தந்தருள்வார் என்பது ஐதீகமாகும். இந்த தோரணமலை முருகன் கோவிலுக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த மலைக்கும் இங்கு வீற்றிருக்கும் பாரம்பல் முருகப்பெருமானுக்கும் அனைத்து சிறப்பும் அடங்கும். முருகனின் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அந்த வகையில் தோரணமலை முருகன் அதிகப்படியான சிறப்புகளை பெற்றிருக்கிறார். முருகப்பெருமான் 16 வடிவங்களை பற்றி கூறும் கந்த புராணத்தில் முதன்மையானதாக கூறப்படுவது ஞான சக்தி. இந்த ஞான சக்திக்குரிய வடிவமாக கையில் வேலுடன் மயில் வாகனத்தில் காட்சியிலும் பாரம்பல் முருகப்பெருமானை தோரணை மலத்தலத்தில் சரிக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு ஸ்தலத்திலேயும் மூர்த்தி ஸ்தலம், தீர்த்தம், தவம், தியானம் என பல்வேறு வகையில் பிரித்து கூறுவார்கள். ஆனால் தோரணமலை மேற்கண்ட மூர்த்தி தலம், தீர்த்தம், தவம், தியானம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே கோவிலாக இருக்கிறது. அகத்தியர் திருக்குற்றாலம் வந்தபோது இங்கு வந்து சேர்ந்தார் என்பது ஐதீகமாகும். வைணவ தலங்களில் நின்ற கோலத்தில் இருந்தருளிய பெருமாளை இளஞ்சு குமாரசுவாமியின் அருளால் சிவபெருமானாக்கி வழிபட்டு பொதிய மலையில் நோக்கியிருந்தார். வரும் வழியில் வானவளாய அமைப்பில் உயர்ந்து நிற்கும் தோரணமலையின் அழகில் மயங்கினார். சிறிது காலம் இமயமலையில் தங்கி தவம் புரியவும் சித்த மருத்துவம் ஆராய்ச்சி செய்யவும் விரும்பினார். அப்போது தன் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை மலை மீது தவமிருந்து வணங்கி வந்தார். மக்கள் நோய் மருத்துவ ஆராய்ச்சியில் இமயமலையிலிருந்து ஈடுபட்டு வந்தார். அவருக்கு உதவியாக பிறவி உண்மையான ராமதேவரை அகத்தியருக்கு ஔவையார் அறிமுகப்படுத்தினார். மருத்துவ ஆராய்ச்சிக்கு தனக்கு உதவியாகவும் சிகிச்சைக்கான சமயோகித செயல்பட தன் சீடன் ராமதேவனை பாராட்டிய அகத்தியர் அவர் தேரையர் என்ற சிறப்பு பெயரை சுற்றி அழைக்க தொடங்கினார். அகத்தியரின் மருத்துவ திறமை பயன்படுத்தி தேரையர் சமயோகித புத்தியை வெளிப்படுத்தி சித்தர்கள் மருத்துவ சிறப்பை கண்டார். முருகப்பெருமான் திருவிளையாடல் நடத்திய தலம் இதாகும். சீதையை தேடி ராமன் இந்த வழிபடத்தில் வந்தபோது தோரணமலை முருகனை வழிபட்டதாக ஐதீகம் இருக்கிறது. தோரணமலை அடிவாரத்தில் இருந்து சுமார் 926 படிகள் கடந்து சென்றால் மலை உச்சியில் உள்ள பாரம்பல் முருகப்பெருமானை தரிசிக்கலாம். மலைப்பாதையின் நடுவில் சுயம்புலிங்கத்தையும் தரிசிக்கலாம். அகத்தியருக்கு சிவபெருமான் அவர்கள் இங்கு காட்சி கொடுத்ததாக சுயம்புலிங்கம் உருவானதாக கூறப்படுகிறது. மிக பழமையான தோரணமலையில் தற்போது முருகன் சிலையை சுனையில் இருந்து மீட்டெடுப்பு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர். மதுரை ஆண்ட வெண்கல நாயக்கன் என்னும் மன்னன் தோரணமலையில் ஒரு நாளிகை நேரம் தியானம் செய்து முருகனை வழிபட்டதால் உலகையே வெல்லும் ஞானம் கிடைத்திருக்கிறது. எப்பேற்பட்ட நோயும் தானாக குணமடைந்திருக்கிறது. திருமணம் மற்றும் குழந்தை பேறு ஆகியவற்றிற்காகவும் நோய்கள் குணமாகவும், சொத்து தகராறு, குடும்பத்தில் சண்டை சச்சரவு மற்றும் தோரணை முருகனை வழிபட்டு வந்து இருக்கிறார்கள். இந்த காரணத்திற்காக மருத்துவ படிப்பு, விரும்பிய வேலை, தொழில் அமையவும், உயர்பதி கிடைக்கவும் கண்டிப்பாக பாரம்பல் முருகப்பெருமானை வழிபட்டு செல்வார்கள். தோரணமலை முருகன் கோவில் அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவிலில் குழந்தை வரத்திற்காக ஏராளமான பெண்கள் சஷ்டி நாட்களில், கிருத்திகை நாட்களில், அனைத்து விதமான நாட்களில், முருகனுக்குரிய சிறந்த நாட்களில் கண்டிப்பாக தோரணமலை முருகன் கோவில் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த வழிபாடுகை செய்தவன் முருகனுக்குரிய அந்த வழிபாட்டு, அதாவது கிருத்திகை தினங்களிலும் சஷ்டி தினங்களிலும் முருகனுக்குரிய நட்சத்திர நாட்களில் அங்கு கூட்டம் அலைமோதும் சிறப்பை காணலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்களில் தனி விசேஷ பூஜை நடைபெறுகிறது. தோரணமலை கோவிலை கண்டு
கண்டால் போதும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கையாகும். வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் ஒரு முறை தோரணமலை முருகன் கோவிலுக்கு வந்து பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எளிதில் தீரும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.